பாசிட்டிவாக இருந்திருந்தா இந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்கறதுக்கு அவசரமாக காலைல முழிச்சு பார்த்த உடனே எல்லார் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு இல்லையா பணம், அந்த இதுக்கு போயிருக்க மாட்டாங்களே திமுக. வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்குல்ல. ஆமாம், வளர்ச்சிக்கான திட்டங்கள் இருந்திருக்கணும்ல. திமுக செய்யாதனால தான் எலெக்ஷன் 5 வருஷம் எங்கே போனாங்க அவங்க? கோடை காலத்துக்காக 2,000 ரூபாய் சொல்கிறாருல, இந்த மிச்சம் 4 வருஷமும் கோடை காலம் வந்துச்சுல, அன்னைக்கெல்லாம் அவங்க ஏன் செய்யலை? சார் வெளிப்படையாக அரசியல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக தேர்தல் வரும்பொழுது அதை சொல்கிறாரு. லேப்டாப்ன்ற மடிக்கணினி திட்டம் 54 லட்சம் பேருக்கு வந்து புரட்சி அம்மா காலத்தில் தொடங்கி எடப்பாடியார் காலம் வரைக்கும் நடந்தது. அதை இவங்க அப்ரப்டாக நிப்பாட்டினாங்க திமுக. இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறனால 10 லட்சம் தரப்போகிறோன்றாங்க கம்ப்யூட்ரு. யாருக்கு தரப்போகிறாங்க? அதில் தான் நீங்கள் பார்க்கணும். ஃபைனல் இயர் முடிக்கிற மாணவன் ஓட்டு போட ஃபஸ்ட் டைம் ஓட்டுற வெளியே வருவார் பாருங்களேன், அவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு ஏமாற்று வேலையை நான் சொல்ல வரேன். அதனால் இப்போ 525 வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, ஒரு அரசாங்கம் ஒரு 10% நிறைவேற்றலைங்க அப்படின்னா ஒத்துக்கறலாம். நிறைவேற்றிருக்கதே 10 தாங்க, 90 நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னா அமைச்சர் பேட்டியார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தேர்தல் முடிஞ்ச வரலாம், அமைச்சரான பிறகு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கேட்குறாங்க. இன்றைக்கே தரணும்னு கட்டாயம் இருக்கா? 5 வருஷம் ஆட்சி இருக்கலாங்க அப்படி சொல்லி இவங்க எப்போ கொடுத்தாங்க? 28 மாதம் கழித்து கொடுக்குறாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.